திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் முன்னாள் விஜிலன்ஸ் அதிகாரி கொலை வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ளது. ஓடும் ரயிலிலிருந்து உருவ பொம்மையை தள்ளிவிட்டு போலீசார் ஆய்வு நடத்தியுள்ளனர். சிசிடிவி ஆதாரங்களும் சிக்கியுள்ளது. திருப்பதி கோயில் காணிக்கையில் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் சிக்கிய அதிகாரியின் மரணத்தில் இருக்கும் மர்மம் விலகுமா? ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவில் நாட்டில் அதிக காணிக்கை வருவாய் ஈட்டும் முதன்மையான கோவிலாக உள்ளது. திருப்பதி மலையில் உள்ள பெரிய ஜீயர் தான் கோவிலில் நடைபெறும் பூஜைகள், உற்சவங்கள் உட்பட நிர்வாக செயல்பாடுகளை கண்காணிக்கும் உரிமை பெற்றவர். அனைத்து நடவடிக்கைகளையும் ஜீயரை நேரடியாக கண்காணிக்க முடியாது என்பதால் அவரே சில பிரதிநிதிகளை நியமிப்பார். அப்படி ஜீயரால் நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் கரூரைச் சேர்ந்த ரவிக்குமார். இவர் 20 ஆண்டுகளாக காணிக்கை பணம் கணக்கிடும் பிரிவில் பணியாற்றுவதற்கு தேவஸ்தான நிர்வாகம் நியமித்திருந்தது. சாதாரண கிளர்க் வேலை செய்தவர் கோடிக்கணக்கில் மாட மாளிகை கட்டி சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார். இதனால் சந்தேகம் கொண்ட தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அவரை தீவிரமாக கண்காணித்தனர். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காணிக்கை வருவாயில் 72,000 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலரை திருடியது அம்பலமானது. இது தொடர்பாக திருமலை காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த விவகாரம் வெளியே தெரிந்தால் தேவஸ்தானத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் என நினைத்து அப்போதைய நிர்வாகிகள் மூடி மறைக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் காணிக்கை வருவாய் திருடப்பட்ட விவகாரத்தை லோக் அதாலத்திற்கு கொண்டு சென்றனர். அதன்படி ரவிக்குமாரின் சொத்தில் ஒரு பகுதியை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக கொடுப்பது போல் எழுதி வாங்கிக் கொண்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் 100 கோடி மோசடியில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. எஞ்சிய 60 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து எங்கு சென்றது என்றும் கேள்வி எழுந்தது. மற்ற சொத்துக்கள் அனைத்தையும் அப்போது தேவஸ்தான நிர்வாகத்தில் இருந்தவர்கள், போலீஸ் அதிகாரிகள், விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஆகியோர் தங்களுடைய உறவினர் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆந்திர சிபிசிஐடி சிறப்பு விசாரணை குழு தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளது. அதன்படி கடந்த 6ஆம் தேதி தேவஸ்தானத்தின் முன்னாள் விஜிலன்ஸ் துறை அதிகாரி சதீஷ்குமாரிடம் சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்தியது. மீண்டும் ஒரு முறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு சிபிசிஐடி விசாரணை குழு நோட்டீஸ் வழங்கியிருந்தது. இதற்கிடையே கடந்த வெள்ளிக்கிழமை சதீஷ்குமாரின் உடல் ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டம் தாடிப்பத்திரி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் காயங்களுடன் கிடந்துள்ளது. தகவல் அறிந்து அங்கு சென்ற ரயில்வே போலீசார் அவருடைய உடலை மீட்டு இது கொலையா, தற்கொலையா, விபத்தா என்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சதீஷ்குமார் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையில் இருந்து சென்ற பின் ரயில்வே பாதுகாப்பு படையில் அதிகாரியாக பணியில் சேர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே திருமலை திருப்பதி தேவஸ்தான முன்னாள் விஜிலன்ஸ் அதிகாரி சதீஷ்குமார் சந்தேக மரண வழக்கு ரயில்வே காவல் நிலையத்தில் இருந்து குத்தி காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. அங்கு முதற்கட்ட விசாரணை நடத்திய போலீசார் சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்தனர். சதீஷ்குமார் குண்டக்கல் ரயில் நிலையத்தில் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு சென்றது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி உள்ளனர். வழக்கு விசாரணைக்காக போலீசார் ஒரு நேரடி ஆய்வு ஒன்றையும் சதீஷ்குமார் பயணம் செய்த அதே ரயிலில் நடத்தினர். அதன்படி குண்டக்கல்லில் இருந்து ராயலசீமா எக்ஸ்பிரஸ் ரயிலில் சதீஷ்குமார் போன்ற 2 உருவ பொம்மைகளுடன் போலீசார் பயணித்தனர். சதீஷ்குமார் உடல் கிடந்த இடத்தை ரயில் நெருங்கியவுடன் அந்த உருவ பொம்மைகளை போலீசார் ரயிலில் இருந்து தள்ளிவிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். சதீஷ்குமார் உடலில் எங்கெல்லாம் காயம் ஏற்பட்டுள்ளன, உருவ பொம்மையில் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை ஒப்பிட்டு பார்த்துள்ளனர் போலீசார். உண்மையில் சதீஷ்குமார் ரயிலில் இருந்து தவறி விழுந்து இறந்தாரா அல்லது அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்பதை உறுதி செய்ய இந்த சோதனையை நடத்தியுள்ளனர். அந்த ரயிலில் சதீஷ்குமார் பயணம் செய்த பெட்டியிலும் தடய அறிவியல் துறையினர் ஆய்வு செய்துள்ளனர். சதீஷ்குமார் கொலை வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள 19 சிறப்பு படையினர் குற்றவாளிகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கொலை நடைபெறுவதற்கு முன் சதீஷ்குமார் இரவு 1:30 மணியளவில் அவருடைய மனைவியை செல்போனில் தொடர்பு கொள்ள 4 முறை முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவருடைய மனைவி பதிலளிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து சற்று அசௌகரியமாக உணர்கிறேன் என்று மனைவிக்கு SMS அனுப்பியிருப்பது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த அசௌகரியத்திற்கான காரணம் என்ன என்பதை போலீசார் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர்.